நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். தேவனுடைய அமைப்பின்படி எப்படி நாம் கட்டுவது. மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து யாராவது ஒரு வாசியுங்கள். போதும். இந்த இடத்துல நாம் அநேக முறை இதை வாசித்திருக்க ஒரு பகுதியாக இருக்கலாம், அநேக முறை வாசித்திருக்கலாம், அநேக பிரசங்கங்கள் கேட்டிருக்கலாம். நானும் அநேக முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். தேவன் இதிலே உங்களுக்கு காண்பிக்கிற ஒரு அமைப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய அமைப்பின்படி எப்படி நாம் நம்மை கட்டுவது, தேவனுடைய அமைப்பின்படி நாம் எப்படி காரியங்களை செயல்படுத்த முடியும். இந்த இடத்துல விசேஷமாய் 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். 18ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான ஒரு விசேஷமான காரியம். அவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இது யார் சொல்கிற ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான ஒரு காரியம். நான் எப்படி இதை கட்டுவேன், இது எப்படி கட்டப்பட்டிருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு சபைக்கு வர வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்கும் பொழுது சபையானது பல வித்தியாசப்பட்ட ரீதியிலே கட்டப்படுகிறது, பல வித்தியாசப்பட்ட அமைப்புகளிலே கட்டப்படுகிறது. அதில் இருக்கிறதான அந்த அமைப்புகளை நீங்கள் பார்க்கும்போது அந்த அமைப்புகள் எல்லாம் சுயமாக இருக்கிறது. சில அமைப்புகள் சொந்தமான லாபத்திற்காக, சுய லாபத்திற்காக, தங்களுடைய காரியங்களுக்காய் அவைகள் கட்டப்படுவதாக இந்த சபைகள் காணப்படுகிறது, தங்களுடைய லாபத்திற்காக. அப்படியாக தான் அந்த ஊழிய அமைப்பு காணப்படுகிறது, ஊழியங்களுடைய அமைப்புகள். அந்த ஊழியம் கட்டப்படுகிற நோக்கம், அந்த ஊழியங்கள் கட்டப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றினுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது அது எதை எடிஃபை பண்ணுது, எதை அது பலப்படுத்துகிறது, எதை கட்டுகிறது என்றால் அதை நடத்துகிறவருடைய வாழ்க்கையை தான் கட்டுகிறதே தவிர தேவனுடைய திட்டப்படி அது கட்டுகிறதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது கேள்விக்குறியாய் இருக்கிறது. அந்த இடத்துல அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாய் அது நிற்கிறது. தேவனுடைய அமைப்பின்படி இது இருக்கிறதா அப்படி என்று சொன்னால், ஒவ்வொரு நிலைப்பாடும் தேவனுடைய அமைப்பின்படி கட்டப்பட இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அது ஒரு கேள்விக்குறி. இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நான் என் சபையை கட்டுவேன். சபை என்று சொல்லும் பொழுது நான் அதை 4 வித்தியாசப்பட்ட ரீதியிலே நான் தியானிப்பதுண்டு. சபை என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் சபையாக இருக்கிறார்கள், ஒவ்வொரு குடும்பமும் சபையாக இருக்கிறது, கூடி வருகிற ஒரு சிறிய கூட்டமும் சபையாக இருக்கிறது, உலகளாவிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாகவும் காணப்படுகிறது. அப்படின்னா அதை எப்படி நீங்கள் பிரித்தாலும், வகை வகையாக நீங்கள் அதை பிரித்தாலும், தனித்தனியாக ஒரு நபர் வரைக்கும் வரும் பொழுதும் சபை சபையாகவே இருக்கிறது. ஒரு நபரிலிருந்து சபை, குடும்பத்திலிருந்து சபை, ஒரு கூடுகையிலிருந்தும் சபையாகவும், அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய ஒரு சபையாகவும் அது காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே இந்த சபை காணப்பட அவர் சொல்கிறாரு,
என் சபையை நான் கட்டுவேன். அப்படின்னா நீங்கள் சின்ன அளவிலிருந்து அதை பார்க்க வேண்டும். நாம் கூடுகிற கூட்டத்தை மாத்திரம் நாம் பார்க்கக்கூடாது, தனிப்பட்ட ரீதியிலே பார்க்க வேண்டும். நான் சபை என்று சொல்லும் பொழுது குடும்ப ரீதியிலே பார்க்க வேண்டும். நாம் கூடி வருகிறதான அந்த கூடுகை மத்தியிலே பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் உலகளாவிய ரீதியிலே நாம் பார்க்க வேண்டும். நான் அதை உங்களுக்கு முன்பதாய் வைக்கிறேன். ஏன்னா நான் சபை என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒரே கோணத்தில் அதை பார்த்து நான் சொல்லுகிறதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லா ரீதிகளிலும் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், கூடி வருகிறதான நம்முடைய கூட்டம், உலகளாவிய அமைப்பு, அந்த எல்லா ரீதியிலும் என்ன காணப்பட வேண்டுமென்றால் அவருடைய திட்டம், அவருடைய அமைப்பு, அவருடைய காரியங்கள் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அது இருக்குதா, இல்லை மாமிசம் காணப்படுகிறதா, இல்லாவிட்டால் வேறு அமைப்புகள் காணப்படுகிறதா, வேறு நோக்கங்கள் காணப்படுகிறதா, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அதை ஆராய முடியும். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய பிரச்சனைகளை ஆராய்வது கிடையாது, வெளி பிரச்சனையை தான் ஆராயிறோம். குடும்பத்தில் தொடங்கி எங்கே போனாலும் சரி நம்முடைய குறை என்ன, நம்முடைய பிரச்சனை என்ன நம்ம பார்க்கறது கிடையாது. குடும்பத்தில் கணவன் மனைவி மத்தியில் தொடங்குகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது யார் மேலே பிரச்சனையாக பார்க்குறோன்னா எதிரில் இருக்க பார்ட்டி மேலே தான் பிரச்சனையாக பார்க்குறோம். கணவனாக இருப்போமானால் மனைவி மேலே பிரச்சனையை பார்க்குறோம், மனைவியாக இருப்பார்களானால் கணவர் மேலே பிரச்சனை பார்ப்போம். ஆனால் பிரச்சனை பார்க்கும் பொழுது அது இரு தரத்தார் மத்தியிலும் அந்த பிரச்சனை காணப்படும். இரு தரத்தார் மத்தியிலும் அதனுடைய காரணம் இருக்கும். அப்படி ரெண்டு பேர் மத்தியிலும் அந்த பிரச்சனைகள் இருக்க அது ரெண்டத்தையும் சால்வ் பண்ணாதான் காரியங்கள் நடக்கும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா எதிர்பக்கத்தில் தான் பார்ப்போம். இது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்தே அப்படி தான் வருது. ஆதியாகமத்திலிருந்தே அதே ஒரு நிலைப்பாடு தான். தன்னுடைய அமைப்பை அறிந்து கொள்ளாமல் எதிர்மறையாக இருக்கிறதான ஒரு அமைப்பையே பார்த்து அதனுடைய குற்றங்களையே சொல்லி காரியங்களை நடத்தி வருகிறோம். ஆனால் தேவனுடைய சபையை நாம் துல்லியமாய் கட்ட வேண்டுமானால் இன்றைக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அமைப்பு, அதற்கு நேராய் ஒப்பு கொடுத்தல். அந்த தேவனுடைய அமைப்பு இல்லாமல் இருக்குமானால் அது வெறுமன மாமிசமாய் தான் காணப்படும். இதை உதாரணமாய் நான் உங்களுக்கு எப்படி காட்ட விரும்புகிறேன் என்றால், ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டாக்குறார். மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவர் பயன்படுத்தினது மண். மண்ணிலிருந்து எடுத்து அவர் மனுஷனை உண்டாக்கினார் இல்லையா? அந்த மனுஷனுக்கு அவருடைய சாயலை கொடுத்தார், அந்த மனுஷனுக்கு அவருடைய ரூபத்தை கொடுத்தார். சாயலையும் கொடுத்தார், ரூபத்தையும் கொடுத்தார். என்றாலும் அவன் மண்ணானவனாய் தான் காணப்பட்டான். அந்த மண்ணான மனுஷன் எப்போ அவன் ஒரு வித்தியாசப்பட்ட ரீதியிலே வருகிறான் தெரியுங்களா? அவருடைய ஜீவனை அவனுக்குள் ஊதும் பொழுது. மண்ணாயிருந்தவன் அந்த தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்ட உடனே அவன் ஜீவ ஆத்துமாவானான். அவனுக்குள்ளே ஒரு ஆத்துமா உருவாயிற்று. அந்த ஆத்துமா தேவனுடைய ஜீவனானது அந்த ஆத்துமாவை ஆட்கொண்டு வழி நடத்தக்கூடிய ஒரு நிலையாய் மாறிவிட்டது. அங்குதான் அவன் தேவனுடைய குமாரனாய் அவன் பிறக்கிறான். அதுவரை அவன் தேவனுடைய குமாரனாய் இல்லை. ஏன்னா அது மண்ணிலிருந்து வந்தது, மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட சரீரம். தேவ சாயல் இருக்கு, தேவ ரூபத்தில் உண்டாக்கப்பட்டது. ஆனால் அதற்கு கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடியதான ஒரு நிலைப்பாடு எங்கே வருதுன்னா அவருடைய ஆவியை கொண்டு அவருடைய ஜீவனை அவனுக்குள் ஊதினான். அவன் ஜீவ ஆத்மா உடையவனாய் அவனுக்குள்ளே ஒரு ஜீவன் தன்னாகவே ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆத்மா உருவாயிட்டது. ஆனால் அந்த ஆத்மாவை தேவனுடைய ஜீவன் கண்ட்ரோல் பண்ணது. அப்போ தேவன் ஒரு காரியத்தை உண்டாக்கும் பொழுது அதை எப்படி அவர் ஏற்படுத்துகிறார்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அமைப்பு அதை ஆளுகை செய்ய வேண்டும் என்று தான் அவர் ஏற்படுத்துகிறார். அவருடைய அமைப்பு அவனை நடத்த வேண்டும். அவனுக்குள்ளே ஆத்மா உருவாக்கப்பட்டாலும் அந்த ஆத்மாவை ஜெனரேட் பண்ணுறேன், அந்த என்ஜினை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது அவருடைய ஜீவன். அந்த ஜீவன் தான் அவன் பாவம் செய்த உடனே அவனை விட்டு விலகுகிறது. அந்த ஜீவன் தான் அவருடைய குமாரனாய் வைக்கிறது. அந்த ஜீவன் தான் அந்த குமாரத்துவத்தை கொடுக்கிறது. அவன் பாவம் செய்த உடனே அந்த ஜீவன் விலகி போகிறது. அந்த குமாரத்துவம், என்னுடைய மகன், என் மூலமாய் ஜனிப்பிக்கப்பட்டவன் என்கிறதான அந்த ஸ்தானம், அந்த ஆவிக்குரிய நிலைப்பாடு அவனை விட்டு விலகுகிறது.
அந்த ஆவிக்குரிய நிலைப்பாடு அவனை விட்டு விலகுகிறதுனாலே அவன் நிர்வாணமாகிறான். எப்படி நிர்வாணமாகிறான்? மாமிசமாய், தேவனுடைய அமைப்பு இல்லாதவனாய் அவன் நிர்வாண நிலைமைக்கு மாறுகிறான். அந்த குமாரத்துவத்தினுடைய ஆளுகை அவனை விட்டு போகிறது. He is no more a son. ஏன்னா தேவனுடைய அமைப்பு அவன் மேல் இல்லை, தேவனுடைய ஆளுகை அவன் மேல் இல்லை, தெய்வத்துவம் அவன் மேல் இல்லை. அந்த நிலைப்பாடை கொண்டு வரும்படியாக தான் அவர் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குமாரத்துவத்தை மீண்டுமாய் கொடுக்கிறார். அந்த ஆவிக்குரிய பரிமாணத்தை மீண்டுமாய் அவனுக்கு கொடுக்கிறார். அந்த ஆவிக்குரிய பரிமாணத்தை பெற்றுக்கொண்டு அவன் மீண்டுமாய் பிதாவாகிய தேவனுடைய குமாரனாய் இந்த பூமியிலே அவன் செயல்பட வேண்டும். ஏன்னா அப்போதான் அவன் நேர்த்தியாக செயல்பட முடியும், இல்லாவிட்டால் அவன் செயல்பட முடியாது. அப்போ பாருங்க, தேவனுடைய அமைப்பு, அவருடைய ஆளுகையின் தன்மை, அவருடைய ராஜரீக தன்மை, அவருடைய ஆளுகை ஒவ்வொரு மீதும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அமைப்பு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அதை தான் வெரிஃபை பண்ணி கிளியர் பண்ணுறார். அவர் சொல்கிறாரு, என்னுடைய சபை, தனிப்பட்ட நபர், குடும்பம், எல்லா அமைப்புகளும் நான் கட்ட வேண்டும், என்னுடைய அமைப்பின்படி கட்ட வேண்டும். இங்கே அந்த ஜீவன் எப்படி வருகிறது என்றால், மனுஷனை விட்டு விலகினதான் அந்த ஜீவன் எப்படி மீண்டுமாய் மனிதனுக்குள்ளே வருகிறது என்றால் கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறது. கிறிஸ்துவை அறிகிறதான அந்த அறிவின் மூலமாய், கிறிஸ்துவை யார் என்று தெரிந்து கொள்ளுகிறதான அந்த அமைப்பின் மூலமாய் வருகிறது. ஆகையினால் தான் அவன் சொல்றாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். பலர் பலவிதமான அமைப்புகளை கொடுக்கிறார்கள். எரேமியா, ஏசையா, யோவான் ஸ்நானகன், அப்படி பலவிதமான அமைப்புகளை கொடுக்க இவர் சொல்றாரு, உலகம் பல காரியம் சொல்லுதுப்பா, ஆனால் நீங்கள் என்னை என்ன என்று சொல்றீங்க, நீங்கள் என்னை எப்படி பார்க்குறீங்க, எப்படிப்பட்ட ஒரு அமைப்போடு கூட என்னை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இது உலக அமைப்பு கிடையாது, இது மாமிசமான அமைப்பும் கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம், இது மாமிசமான அமைப்பு கிடையாது. அவர் பேசினதில் பேதுருவானவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா மாமிசமான அமைப்பே கிடையாது. அவர் கேட்குறார், என்ன யார் என்று சொல்லுகிறீங்க? உலகத்தில் இருக்கிறவங்க மாமிசமான பல அமைப்புகளை காட்டுறாங்க. எரேமியா, ஏசையா, யோவான் ஸ்நானகன், இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளிலே யாராவது ஒருவராக இருக்கலாம் மாமிசமாக இந்த பூமியிலே பிறந்தவர்கள். ஆனால் இவர் காட்டுகிற ஒரு அமைப்பு ஆவிக்குரிய தன்மையான ஒரு அமைப்பு. ஜீவனுள்ள தேவன் பார்க்க முடியாது, அவருடைய குமாரன் காண முடியாது. அந்த குமாரனாகிய கிறிஸ்து நீர்தான். அந்த அமைப்பை அறிந்து கொண்டவுடனே அவர் சொல்றாரு, நீ பாக்கியவான். ஆமென். இன்றைக்கு அந்த அமைப்பை பெற்றாதான் நாம் பாக்கியவான்களாய் மாற முடியும். இந்த அமைப்பு நமக்கு தெரியலனா நம்ம தேவனுடைய பாக்கியத்திற்குள்ளே வர முடியாது, தேவனுடைய சுதந்திரத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது, தோட்டத்திற்கு வெளியே தான் நின்று கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா இந்த அமைப்பு என்ன செய்கிறது என்றால் நம்மை குமாரனாக்கி மீண்டுமாய் தோட்டத்திற்குள் வர செய்கிறது. குமாரன் அல்லாதவன் அவருடைய அமைப்புக்குள் வர முடியாது. குமாரன் அல்லாதவன் தோட்டத்திற்கு வெளியே இருக்க வேண்டும். ஏன்னா அவருடைய அமைப்புக்குள்ளே குமாரர் சுதந்திரவாளி, அவருக்கு ஒப்பானவர், அவரோடு கூட உறவாடக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடில் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் இருக்க முடியுமே தவிர அல்லாதவர்கள் வெளியே இருக்க வேண்டும். அதை யாரும் கொண்டு வர முடியாது, எந்த ஒரு அமைப்பும் கொண்டு வர முடியாது. அதற்கு பின்பதாய் அந்த பாவம் செய்த தள்ளப்பட்ட விழுந்து போன அந்த மனிதனுக்கு பின்பதாய் வருகிற எந்த சந்ததியும் மீண்டுமாய் அந்த அமைப்புக்குள்ளே வர முடியாது. நம்ம பார்த்தோம்னா அதுக்கு பிறகு தேவன் பல ஆயத்தங்களை பண்ணுகிறார். எதற்கு ஆயத்தம் பண்ணுகிறார் என்றால் மீண்டுமாய் நம்மை குமாரர்களாய் மாற்றும்படியாக பல ஆயத்தங்களை பண்ணுகிறார். ஆபிரகாமிலே துவங்குகிறது, மோசேவின் மூலமாய் வருகிறது, கோத்திரங்களை உருவாக்குகிறார், காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. அந்த கோத்திரங்கள் மூலமாய் மேசியா பிறக்கிறார். அந்த மேசியா என்ன கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய நிலைப்பாடை. ஏன்னா அங்கே அவர் ஊதினது ஆவிதான். ஆமென்.
அங்க மனுஷன் மேல் அவர் ஊதினதான அந்த ஆவி, அந்த ஜீவன், அந்த ஆவிக்குரிய பரிமாணம், அங்கு மனுஷனுக்கு சாயல் இருந்தது, ரூபம் இருந்தது, மாமிசம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் தேவன் கொடுத்ததான அந்த ஜீவன், குமாரத்துவமாய் செயல்பட்ட ஜீவன், குமாரனாய் மாற்றின ஜீவன் அவரை விட்டு விலகினது. இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த குமாரத்துவம் மீண்டுமாய் கொடுக்கப்படுகிறது. அந்த குமாரத்துவத்தை புரிந்து கொண்ட பேதுருவிடத்திலே அவர் சொல்லுகிறார், நீ பாக்கியவான். ஏன்னா நான் சபையை இந்த குமாரத்துவத்தின் மேலே தான் கட்டப்போகிறேன். ஆமென். இந்த குமாரத்துவத்தை புரிந்து கொண்ட ஜனமாய் இருக்க வேண்டும். அதிலே நான் கட்டுகிறதான இந்த சபை பாதாளத்தை மேற்கொள்ளும், பாதாளம் அதை மேற்கொள்ளாது. பரலோகத்தின் திறவுகோலை அது வைத்திருக்கும். பூமியிலே எதை கட்டுகிறார்களோ அது கட்டப்படும், பரலோகத்திலே கட்டப்படும். பூமியிலே எதை கட்டவிழ்க்கிறாரோ பரலோகத்திலும் அது கட்டவிழ்க்கப்படும். என்ன ஒரு அதிகாரம்! பூமியிலே இருக்கிற மனுஷனுக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தின்படி பரலோகம் செய்கிற ஒரு அதிகாரம். தேவனுடைய அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து தான் வரும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே இருந்து செயல்படுகிறது. இவன் என்ன கட்டுறானோ அங்கே கட்டுவாங்களாம். அப்படின்னா இவன் கண்டதெல்லாம் கட்டினா அங்கே கட்டுப்படுமா அப்படின்னது கேள்வி. நீ கண்டதெல்லாம் கட்டவிழ்த்தா அங்கே கட்டவிழ்க்கப்படுமா? கண்டிப்பாக நம்ம இல்லைன்னு தான் சொல்லணும். அப்போ எப்படிப்பட்டதான காரியங்களை நீ கட்ட முடியும், எப்படிப்பட்டதான காரியங்களை நீ கட்டவிழ்க்க முடியும் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால், ஏற்கனவே இடப்பட்டதான அந்த கிறிஸ்துவின் அமைப்பின் மேலே நாம் கட்டுவோமானால், ஏன்னா அவர் மேற்கொண்டிருக்கிறார். அவர் மேற்கொண்டு அந்த ஒரு சக்சஸ்ஃபுல் பேட்டர்னை நமக்கு முன்பதாக வச்சிருக்கிறதுனால அந்த பேட்டர்ன் மேலே நீ கட்டுவாயானால் நீ கட்டுகிறது அங்கே கட்டப்படும். இல்லாவிட்டால் நீ கட்டுகிறது அங்கே கட்டப்படாது. நீயே தான் தனியாக கட்டின்னு இருக்கணும். நம்ம தனியாக கட்டிட்டு இருந்தால் என்ன ஆகுது? விரக்தி, சக்சஸே கிடையாது. பல காரியங்கள் நடக்கலாம், அசையலாம், எல்லா காரியம் நடக்கலாம். ஆனால் என்ன வராது? தேவனுடைய அமைப்பு வராதுங்க. நான் அதை இன்னும் துல்லியமாக சொல்லணும்னா, நித்திய தன்மை வராது. தேவனுடைய அமைப்பிலே நித்தியம் இருக்கிறது. அந்த நித்திய தன்மையை அந்த இடத்துல பார்க்க முடியாது. நித்திய தன்மையினுடைய ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் என்னவென்றால், அது எல்லா காலத்திலும் நிலைத்திருக்கக்கூடியது, எல்லா சூழ்நிலைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது, எல்லா சந்தர்ப்பங்களையும் மேற்கொள்ள செய்கிறது. உலகத்தின் எல்லா அமைப்பையும் அது நின்று பார்க்கும். அதுதான் நித்தியத்தன்மை. நித்தியத்தன்மைனா நம்ம மரணத்துக்கு பின்னாடி மாத்திரம்தான் யோசிக்கிறோம். மரணத்திற்கு பிறகுதான் நமக்கு நித்தியம்னாலே உடனே ஆஃப்டர் லைஃப் தான் பார்க்குறோம். மாமிசத்திற்கு அப்பால் தான் நித்தியத்தன்மையை நம்ம யோசிக்கிறோம். தப்பான ஒரு அமைப்பு. நித்தியத்தன்மை இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது, ஏன்னா தேவன் அப்படி தான் நித்தியத்தை வைத்தார். ஆதாமிடத்திலே தேவன் வைத்ததான நித்தியத்தன்மை மாமிசத்திலே வைத்தார். மாமிசத்திலே அவன் நித்தியத்தன்மை உடையவனாய், அழியாதவனாய், மறியாதவனாய், அவனுடைய அமைப்பிலே தேவத்தன்மையை வைத்தபடியினால் அவன் மாமிசமாய் இருக்கும் பொழுதே அவனுக்குள் நித்தியத்தன்மையை வைத்த தேவன் இன்றைக்கு அதே நித்தியமான தன்மையை இந்த மாமிச ரீதியிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்முடைய மாமிசம் கடந்து போன பிறகு நித்தியத்தன்மையினுடைய இவாலுவேஷனை அறிந்து கொள்ள முடியாது. மாமிசம் போயிடுச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த நித்தியத்தன்மையினுடைய காரியம் தெரியாது. மாமிசமாக இருக்கும் வரைதான் அந்த நித்தியத்தினுடைய ஊர்ஜிதம் துல்லியமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்படி என்ன வருகிற எல்லா நிலைப்பாடிலும் அது நித்தியமாய் நிலை கொண்டு இருக்கும். கட்டப்பட்ட வீடு, 2 வீடுகள் கட்டப்பட்டது, என்ன வருது? காற்று, தண்ணீர் எல்லாம் பெருவெள்ளம் வர அதனுடைய நித்தியத்தன்மை உடையதான அந்த கட்டிடம் நிலைநிறுத்து. அப்போ எங்கு கட்டப்படுகிறோமோ, எப்படி கட்டப்படுகிறோமோ அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம் கட்டுகிறதான இந்த கட்டமைப்பு தேவனுடைய அமைப்பாக இருக்க வேண்டும்.
தேவனுடைய அமைப்பாக இது இல்லாமல் இருக்குமானால், வேறு அமைப்புகளிலே நாம் கட்டுவோமானால் இது கட்டப்பட முடியாது. உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீ யூதர் முறையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தில் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமான்களாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். போதும். இந்த இடத்திலே நாம் பார்க்கலாம், எப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே நாம் இருந்தால் மாத்திரமே நாம் தேவனுடைய அமைப்புக்குள்ளே நாம் கொண்டு வர முடியும். தேவனுடைய அமைப்பை நாம் எப்படி இருந்தால் மாத்திரம்தான் செயல்படுத்த முடியும். யூதனுடைய அமைப்பின்படி, யூதன் என்று சொல்லும்பொழுது அது எதை குறிக்கிறது என்றால் மாமிசமான அமைப்பை குறிக்கிறது. யூதன் என்று சொல்லும்பொழுது அது மாமிசமான அமைப்பு. கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அது ஆவிக்குரிய அமைப்பு. அந்த யூதனாய் இருக்கும் பொழுது அந்த மாமிச தன்மையிலே நாம் என்ன செய்ய முடியாதா? நீதியானதை, நேர்த்தியானதை நடப்பிக்க முடியாது, கொண்டு வர முடியாது. அப்படின்னா ஒருவேளை மாமிசத்திலே இந்த சொல்லுகிறதான இந்த நிலைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுக்கு போயிடாதீங்க, இவர் சொல்லுகிறதான இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நீ மோசேவினுடைய சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, ஆபிரகாமினுடைய மாமாவாக இருந்தாலும் சரி, ஈசாக்கினுடைய சொந்தமாக இருந்தாலும் சரி, இல்லை யூதாவின் கோத்திரத்தில் முக்கியமான பங்கு வகித்தாலும் சரி, இது ஒன்றும் பிரயோஜனப்படாது. ஹலோ, புரியுதுங்களா? நீ கோத்திரத்தில் யாராவது இரு, எப்படியாவது இரு, இங்கே பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீ யூதனுடைய முறைமையின்படி, அந்த அமைப்பின்படி காரியங்களை செயல்படுத்த, அவைகளை நிலைப்படுத்த, அந்த யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதான பிரமாணங்களை செயல்படுத்த, அவைகளை செய்து கொண்டு இருந்திருப்பாயானாலும் சரி, உன்னை நீதியாக்க, நேர்த்தியாக்க கூடாதவைகளாய் காணப்படுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவானவர் மூலமாய்தான் தேவனுடைய அமைப்பு, குமாரத்துவம், தேவனுடைய ஜீவன், தேவனுடைய அந்த துல்லியமான திட்டமும் நோக்கமும் கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேற்றப்பட்டு அவர் பிதாவாகிய தேவனுடைய குடும்பத்தின் பங்காளிகளாய் நாம் மாற்றப்படுகிறோம். இல்லைனா அவர் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆகையினால்தான் அவன் சொல்கிறார், நீ யூதனாக இருக்க, நீ யூதனாக இருந்து பல காரியங்களை செயல்படுத்தி உனக்கே நீதி கிடைக்காம தானே இந்த கிறிஸ்துவனுடைய அமைப்புக்குள்ளே வந்திருக்கிற. அப்படி இருக்க ஏன் நீ புறஜாதிகளை யூதனாக மாற்ற வேண்டும்? இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் புறஜாதிகளாக இருக்கும் பட்சத்திலே அவர்களுக்கு யூத பிரமாணங்களும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இங்கே ஒரு மிக்ஸ் நடக்குது, கலப்படம். யூத பிரமாணங்களையும் கையாளும்படியாக, அதன்படி செயல்படுத்தும்படியாக, இவைகள் எல்லாவற்றையும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிரமாணம் என்கிறதான அந்த காரியம் காலப்போக்கிலே யூதர்களுடைய பிரமாணமாய் மாறுகிறது. அங்கே தான் பரிசேயர் சதிசேயருடைய வேலையை பார்க்கலாம். மோசேவின் பிரமாணம், அந்த மோசேவினால் கொடுக்கப்படுகிற பிரமாணம் கால இடைவெளியிலே நாம் படிப்போமானால் யூதர்களுடைய பிரமாணம் என்று சொல்லி அநேக இடங்களிலே பார்க்கலாம். ஏன் அப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய மாமிச ரீதிகள் கலக்கப்படுகிறது. மாமிச அட்ஜஸ்ட்மெண்ட், அலைன்மெண்ட் மாறி போகுது. அவர்களுக்கு ஏற்றவாறு, அவர்களுக்கு புரிகிறவாறு, அவர்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் அந்த கற்பனையிலே கலக்கப்பட்டு யூதர்களுடைய பிரமாணமாய் மாற்றப்படுகிற அந்த பிரமாணத்தையும்
கிறிஸ்துவை விசுவாசிக்கிற புறஜாதிகள் மேலே அது திணிக்கப்படுகிறது. இதையும் செய்யுங்க. அப்போ கிறிஸ்து சொன்னதான ஒரு அமைப்பு இந்த இடத்துல சற்று கொஞ்சம் பிரச்சனைக்குள்ள வருகிறது. அவர் சொல்றாரு, என் சபையை நான் கட்டுவேன். எப்படி கட்டுறேன்? கிறிஸ்துவை அறிகிறதான இந்த அமைப்பின் மேலே. ஏன்னா அதுதான் ஜீவனை கொடுக்கிறது. அந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பிலே நான் கட்ட விரும்ப நீ என்ன செய்கிற? ஒரு கலப்படத்தை கொண்டு வருகிறாய். இன்றைக்கு சபையில் ரொம்ப கலப்படங்க ஐயா. ஏன்னா அது என்டர்டெயின்மெண்ட்டு நல்லா இருக்குது. கிறிஸ்துவின் மூலமாக விடுதலை வருது, கிறிஸ்துவின் மூலமாய் நன்மை வருது, கிறிஸ்துவின் மூலமாக எல்லா காரியங்களும் வந்திருக்க இன்னும் என்ன செய்கிறாங்க? அந்த அமைப்புகளை, பழைய அமைப்புகளை, பழைய காரியங்களை, அதில் ஜீவன் இல்லை, அதில் தேவன் இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அமைப்புகளை உள்ளே கொண்டு வராங்க. ஏன்னா அது பார்வைக்கு நன்மையாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் எல்லாரையும் ஒரு ப்ரோக்ரமைஸ்டாக வச்சுருக்கு. ஆகையினாலே அவைகளை கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இந்த ஆவிக்குரிய பரிமாணத்தை கண்களால் காண முடியாது. அதனுடைய காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆவிக்குரிய பரிமாணத்தை கண்களால் காண முடியாத பட்சத்தில் மாமிச ரீதியான சில பரிமாணங்களை ஜனங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார்கள். ஆவிக்குரிய பரிமாணத்தை பார்க்க முடியாது. அதை பார்க்கணுன்னா பொறுமையோடு கூட காத்து, தன்னை அர்ப்பணித்து, ஒப்பு கொடுத்து, தியாகமாக இருந்து தேவனுடைய அமைப்பை பார்ப்பதற்கு நேரம் இல்லை. ஃபாஸ்டான ஒரு வேர்ல்டில் இருக்கிறதுனால, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ற ஒரு உலகத்தில் இருக்கிறதுனால, வேகமாக நடக்க, வேகமாக எதிர்பார்க்க, வேகமாக காரியங்களை செயல்படுத்த இருக்கிற அந்த உலகத்தில் தேவனுடைய அமைப்பின்படி காரியங்களை செயல்படுத்தாமல் கண்களிலே பார்க்கக்கூடிய சில அமைப்புகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதையும் பாருங்கள். அப்போ நீங்கள் இதில் பிஸியாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்ச நாள் இருக்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்கலான்னா, சுயமான அமைப்புகளை நாம் பார்க்க முடியும், மாமிசமான அமைப்புகளை பார்க்க முடியும், மாமிசமான காரியங்களை பார்க்க முடியும், மாமிசமான சில திட்டங்களை பார்க்க முடியும். இதனுடைய லாபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை செயல்படுத்துகிறவர்களுக்கு தான் லாபமே தவிர தேவனுடைய அமைப்பு அங்கே வருகிறதா, தேவன் அதன் மூலமாய் ஆதாயப்படுகிறாரா, தேவனுடைய ராஜ்யம் அதன் மூலமாய் கட்டப்படுகிறதா, தேவனுடைய மகிமை பெரிதாக்கப்படுகிறதா, உயர்த்தப்படுகிறதா என்று சொல்லி பார்ப்பீங்கன்னா அந்த அமைப்பு அங்கே இருக்காது. ஏன்னா இது தேவன் அல்லாத அமைப்பு. இஸ்ரவேல் நாட்களிலே தேவன் கூடாரத்தில் இருந்தார். அந்த கூடாரத்துக்கு மதிப்பு இருந்துச்சு. தாவீது சொல்லுகிறாரு, தேவனுடைய கூடாரத்துக்கு செல்வோம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய இருதயம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்? அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு கூடாரம் பண்ணோன்னு வச்சுக்கிடுங்க, இல்லை நம்மளே ஒரு கூடாரத்தை ஒன்று பெருசாக கட்டுறோம். அதே பேட்டர்ன் படி, அதே அமைப்பின்படி, சொல்லப்பட்ட அதே டிசைன் படி, அளவு மாறாமல், மெட்டீரியல் மாறாமல் கட்டுவோம் என்றால் அங்கே தேவன் வருவாரா? இல்லை, அங்கே தேவன் இல்லை. ஏன்? தேவன் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடிலிருந்து, அந்த ஒரு பரிமாணத்திலிருந்து அவர் விலகி கிறிஸ்துவின் மூலமாய் வேறு ஒரு பரிமாணமாகி கண்களால் பார்க்கக்கூடிய கூடாரமாய் இருந்தது கிறிஸ்து என்கிற கூடாரமாய் மாற்றப்பட்டு இன்றைக்கு நம்மை மாமிசமான கூடாரம் சேர்க்கக்கூடாத நிலையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து அவரே கூடாரமாகி பிதாவினோடு நம்மை சேர்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பரிமாணத்தை பார்க்க முடியாது என்கிற ஒரு அமைப்பு நிமித்தமாய் நாம் இன்னைக்கு அதை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு நிலைப்பாடை நம்ம கொண்டு வருவோம்னால் என்ன செய்கிறோம்னா, கிறிஸ்துவின் அமைப்பிலே சற்று மாற்றங்களை கொண்டு வருகிறோம், சில கலப்படங்களை கொண்டு வருகிறோம், சில நிலைப்பாடுகளை கொண்டு வருகிறோம். நம்ம செய்கிற காரியத்தில் ஜனங்க பார்க்க முடியல, உணராமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு புரியலன்னா அவங்கள மாமிசத்தில் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறோம், கொஞ்சம் கிளர்ச்சிகளை கொண்டு வருகிறோம், மியூசிக்கை மாற்றுறோம், லைட்டை போடுறோம், புகை அடிக்கிறோம். ஏன்னா உனக்கு தெரியலப்பா, உன்னை ஆவிக்குரிய அமைப்பை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியல, அதனால் நான் புகையாவது அடித்து காட்டுறேன், கொஞ்சம் பாரு, லைட் அடித்து காட்டுறேன் பாரு, உனக்கு புரியலையா கொஞ்சம் சத்தத்தை மாற்றி காட்டுறோம் பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? பலவிதமான மேனிப்புலேஷன், மிமிக், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மிமிக்ஸ் அப்படி என்று சொல்லி. ஏன்னா ஜனங்களை உணர செய்கிறோம்.
அந்த நேரத்தில் ஜனங்கள் உணர்த்தப்பட்டது போல் காரியங்களை செய்யலாம். கரங்களை தட்டலாம், குதிக்கலாம், ஆர்ப்பரிக்கலாம், கத்தலாம், அழுகலாம். சில சினிமா பாட்டு நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா கூட அழுக வரும். சில சினிமா மியூசிக்கை நல்லா கேட்டிங்கன்னா கூட புல் அரிக்கும். ஏன்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி. என் மகன் மியூசிக் கற்றுக்கிறான். அவருடைய மாஸ்டர் சொன்னார், இந்த மாதிரி மியூசிக்கெல்லாம் போட்டினாலே ஆவி வருதுன்னு நினச்சிப்பாங்கப்பா சிலவங்க. ஏன்னா அந்த மியூசிக் அந்த மாதிரி அது போடும்போதே நமக்கு அதுதான் தேவை. எப்படி நம்முடைய மாமிசம் எப்படி தேவனை உணர்கிறது என்று பார்க்கிறோம். மாமிச ரீதியில் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா மாமிசமான ஜனங்களாக இருக்க நாம் மாமிசத்தில் ஏதாவது ஒன்று வேணும் நமக்கு. அட்லீஸ்ட் ஒரு கூடாரம் ஒன்றுமே இல்லையா, ஒரு சின்ன சிலுவையாவது வைப்பான், ஏதாவது ஒன்று பண்ணு. ஏன்னா தேவனை பார்க்க என்னால் முடியல, என் கண்ணுக்கு தேவனை பார்க்கணும். இது எப்போ நடந்தது தெரியுங்களா? ஆதியிலே நடந்த ஒரு காரியம். தேவத்தன்மையிலே தேவனுடைய ஜீவனை பெற்று தேவனுடைய குமாரனாய் இருக்கிற ஆதாமிடத்திலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே பிசாசானவன் வந்து என்ன சொல்றான் தெரியுங்களா? இந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்று தேவன் சொன்னாரா? அப்படியா? ஏன் சொல்லி இருப்பார் தெரியுமா? நீ தேவர்களைப் போல மாறிவிடுவாய். எங்கேருந்து பேசுகிறான் பாருங்க. எல்லாம் அதே சப்ஜெக்ட்லேருந்து தான் பேசுகிறான். சப்ஜெக்டை விட்டு வெளியே பேசலை, சப்ஜெக்டுக்குள்ளவே நீ தேவனைப் போல மாறிவிடுவாய் என்கிறதற்காக அவர் சொல்லி இருக்கலாம். ஆனால் அவனுக்கு என்ன தோணலைன்னா, நான் தேவ சாயல்ல தேவ ரூபத்தில் தேவனுடைய ஜீவனை உடையவனாய் தேவனுடைய குமாரனாய் நான் வாழுகிறேனே, இதைவிட மேலான ஒரு ஸ்தானம் என்ன இருக்க முடியும் என்பதை அவன் அறியாமல், ஓ அப்படியா அப்படி என்று பழத்தை வாங்கி சாப்பிடுகிறான். பழத்தை வாங்கி சாப்பிட்டால் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாமிச ரீதி, ஆவிக்குரிய ரீதியை பார்க்க முடியல, ஆவிக்குரிய அமைப்பை பார்க்க முடியல. மாமிசமாக சாப்பிட்டு அந்த ரீதியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. என்ன பார்த்தாங்கன்னா நிர்வாணமாக்கப்பட்டார்கள். தேவன் விலகினார், குமாரத்துவம் விலகினது, வெட்கம் வந்தது. அவன் அடிமையாய் மாறினான், சபிக்கப்பட்டவனாய் மாறினான், தெய்வத்தன்மையை அவன் இழந்தான். இழந்த உடனே அந்த மாமிசத்துக்கு என்ன வந்ததுன்னா வெட்கம். அவன் தேவத்தன்மைகள் இல்லாதவனாய், இயலாதவனாய், தேவனுடைய அமைப்பை விட்டு விலகினவனாய், அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு அவனுக்கு வந்த உடனே அவன் ஓடிக்கொண்டு என்ன செய்கிறான் தெரியுங்களா? அத்தி இலைகளை கொண்டு அவனை மூடிக்கொள்ளுகிறான். தேவன் அந்த இடத்துலையும் வராரு. நீ அத்தி இலையெல்லாம் மூடு, வாழை இலையெல்லாம் மூடு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விடலை. அங்கே தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் பேழை எப்படி வேணால் கட்டிக்க முடியாது, கூடாரத்தை எப்படி வேணால் போட்டுக்க முடியாது, சபையை என்ன வேணாலும் பண்ண முடியாது. நீ எனக்கு முன்னாடி வரணும், எனக்கு முன்னாடி செயல்படணும்னா அத்தி இலையிலெல்லாம் வந்து எனக்கு முன்னாடி நிற்க முடியாது. நான் ஒரு அமைப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோளாடையை கொடுத்தார். தோளாடையின் கொடுப்பது அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ரத்தம் சிந்துதல் இருந்தது, பலி இருந்தது, மீட்பு இருந்தது, ஜீவனுக்கு பதிலாக இன்னொரு ஜீவன் கொடுக்கப்பட்டது. அந்த மீட்பின் பரிமாணத்திலே தான் அவன் தேவனுக்கு முன்பதாய் தொடர்ந்து செயல்பட முடிந்தது. நீ இப்படி இருக்கணும்னா அத்தி இலையில் மூடி வாழ்ந்து கொண்டு இருக்கவே முடியாது, இந்த அமைப்பின்படி தான் வாழ முடியும் என்று சொல்லி அவனுக்கு அந்த அமைப்பை கொடுக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தேவாதி தேவனுடைய அமைப்புக்குள்ளே நாம் இருக்க நாம் என்ன செய்கிறோம் என்றால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க ஐயா. எல்லாத்தையும் கலப்படமாக செஞ்சு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கிறோம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் 16ஆம் வசனத்திலேருந்து வாசிங்க. 2ஆம் அதிகாரம் கலாத்தியர். நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லையே. யூதனாய் இருப்பதன் மூலமாய், யூதனுடைய அமைப்புகளை செயல்படுத்துவதன் மூலமாய் எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லையே. 17 படி. ஆமென். போதும்.
இடித்து போட்டவைகளை ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்வது, இஃப் ஐ பில்ட் அகெயின் த திங்ஸ் விச் ஐ டிஸ்ட்ராய்ட். தேவன் எதை இடித்து போட்டு முடித்தாரோ அவைகளையே நாம் கட்டுவேனானால், ஐ மேக் மை செல்ஃப் அ டிரான்ஸ்கிரஸர். நான் என்னை பாவத்திற்கு நேராய் தள்ளுகிறவனாய், மீறுதலுக்கு நேராய் போகிறவனாய் நான் காணப்படுவேன். இடித்து போட்டவைகள். இந்த வார்த்தை எங்கே சொல்கிறா தெரியுங்களா? நீ இதை இடித்து போடுங்க, நான் 3 நாளில் கட்டுவேன் சொன்னாங்க. பல ஆண்டுகளாய் கட்டினோமே. ஏரோதின் மூலமாய் கட்டப்பட்டதான அந்த குறிப்பிட்ட தேவாலயம் 46 ஆண்டுகளாய் கட்டப்பட்ட தேவாலயம் எப்படி கட்டப்பட்டது? அநேக நாட்களை கொண்டு, அநேக காரியங்களை கொண்டு, பல யூத அமைப்புகளை கொண்டு கட்டப்பட்டதான அந்த தேவாலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கப்பா, டிஸ்ட்ராய் திஸ். இந்த அமைப்பு இனி செல்லாது. இதை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம், ஆனால் அறிமுகப்படுத்தின நோக்கம் நிறைவேறிவிட்டது. ஆகையினால் இனி அது செல்லாது, அதை இடித்து போடுங்கள் என்று சொல்லி இடித்து போட்டு அவர் புதிதான ஒரு ஆவிக்குரிய ஒரு கட்டமைப்பை அவர் கட்டினார். அவர் சொல்கிறாரு, இடித்து போட்டதை நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். இன்றைக்கி நம்ம இடிந்து போன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அமைப்பிலே, நம்முடைய கூடுகையிலே, நம்முடைய குடும்பங்களிலே கொண்டு வருகிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த காலகட்டத்திலே இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு காலையில் கூட மூடப்பட்ட நிறைய சபைகளுக்காக ஜெபித்தோம். ஆனால் இன்னும் அநேகம் மூடப்படுமே தவிர திறக்காது. ஏன்னா துல்லியம் அல்லாதது இந்த காலகட்டத்தில் நிலைக்க முடியாது. இனி வரப்போகிற நாட்களை தான் பார்க்க போகிறோம். பிரம்மாண்டமாயிருந்த அமைப்புகள், திரளாயிருந்த அமைப்புகள், அதில் தேவன் இல்லை என்றால் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கலாம். ஆனால் நீ மண்ணு மேலே கட்டியிருந்தீன்னா இந்த காலகட்டத்தில் அவைகள் இடிந்து போகும். அவைகள் இடிந்து போகிறதை நாம் பார்ப்போம். ஏன்னா தேவனுடைய அமைப்பின்படி கட்டவில்லை என்றால், ஏனென்றால் தேவனுடைய அமைப்பின்படி கட்டுகிறதிலே தான் தேவன் மகிமைப்படுகிறார். தேவனுடைய அமைப்பின்படி கட்டாததிலே தேவன் வந்து தன்னுடைய மகிமையை எப்படி வைக்க முடியும்? அவர் கூடாரத்தை கட்ட சொல்லும் பொழுது, அவர் அளவு கொடுத்து அவருடைய அமைப்பின்படி கூடாரத்தை கட்ட சொல்லும் பொழுது தேவன் அங்கு வந்தார், அவருடைய மகிமையினால் மூடினார். ஆனால் திரைச்சீலை கிழிந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரகாரத்திற்கும் வித்தியாசம் இல்லாமல் அங்கு போகக்கூடியதான ஒரு வழியை ஏற்படுத்தி, பிரகாரத்தில் நிற்கக்கூடியவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகக்கூடியதான ஒரு வழியை அந்த கிறிஸ்துவனுடைய பலியின் மூலமாய் உண்டான பிறகு நீ திரும்ப அந்த அமைப்பு, அந்த திரைச்சீலை எல்லாம் கொண்டு வந்து நீ மூடிட்டு இருந்தீன்னா அது பிரயோஜனம் இல்லை. யாரும் போக முடியாத இருந்ததான அந்த அமைப்பு, பரிசுத்தமான அமைப்பு, வருடத்திற்கு ஒரு முறைதான் பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் ஜனத்திற்காகவும் தனக்காகவும் இரத்தத்தை சுமந்து கொண்டு செல்வான். அதிலே ஏதாவது பிழைகள் இருக்குமானால், குறைகள் இருக்குமானால் அவன் அந்த இடத்திலே மரித்து போவான். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடிலே வாசம் செய்த அந்த தேவனிடத்திலே கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து தன்னையே முழுமையாய் கொடுத்து மாமிசம் சாக ஒப்பு கொடுத்து அவர் போன உடனே திரைச்சீலை கிழிந்தது, வழி திறக்கப்பட்டது, சுடரொளி பட்டயங்கள் திறக்கப்பட்டது, வழி கொடுக்கப்பட்டது. மீண்டுமா தோட்டத்திற்குள்ள குமாரனாய், எப்படிப்பட்ட குமாரனாய்? கீழ்ப்படியாத குமாரனாய் வெளியேறினாய், கீழ்ப்படுகிற குமாரனாய் உள்ளுக்கு வருகிறாய். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருந்தவனை அவன் வெளியேற்றினார். கீழ்ப்படிந்த குமாரனை திரைச்சீலை கிழித்து அவர் உள்ளுக்கு கொண்டு வருகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுக்குள் கிறிஸ்துவோடு கூட நாம் உள்ளுக்கு கடந்து போகும் பொழுது நம்ம கலப்படமாக போக முடியாது. நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த அமைப்பை யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே கிறிஸ்துவோடு கூட அவர் நம்முடைய முன்மாதிரியாக, முன்னோடியாக, முதற்பேரானவராக, நம்முடைய வழிகாட்டியாக, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதான அந்த பாதையின் மூலமாய் நாம் செல்ல வேண்டுமானால் நமக்கு எவ்வளோ துல்லியம் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள அந்த பரிபூர்ணம் வரணும். ஒவ்வொரு நாளும் அந்த பரிபூர்ண வேலை செய்யணும். ரட்சிப்பினுடைய பரிபூர்ணத்திற்குள்ளே ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு தான் கொடுக்கப்படுகிறார்.
நம்ம நினைக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தா அந்நிய பாஷை மாத்திரம்தான் பேசுவோன்னு. இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திலும், நான் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது, தேற்றரவாளன் வந்து உங்களை அவர் நடத்துவார். நான் போதித்தவைகளை உங்களுக்கு அவர் போதிப்பார். நான் என்ன சொன்னேனோ அதை சொல்லுவார். அப்படின்னா எனக்குள் இருந்ததான ஆவியை நான் இந்த இடத்துல விட்டு செல்லுகிறேன். ஏன்னா இந்த குறுகிய காலகட்டத்தில் நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நான் உங்களோடு கூட, எனக்குள் இருந்த ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து என்னை நடத்தினது போல அவர் உங்களையும் நடத்துவார். எங்க நடத்துவார்னா, பிதாவின் சத்தத்தை செயல்படுத்துகிற கீழ்ப்படிதல் உள்ள குமாரனாய் துல்லியமாய் அவர் உங்களை நடத்தி செல்லுவார். அந்த அமைப்புக்கு நேர உங்களை அவர் கொண்டு செல்லுவார். ஆனால் நீ என்ன பண்ணுற? இடித்தவைகளை மீண்டுமாய் கட்டுவாயானால் அவங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்குறாருன்னா, யூ ஆர் அ டிரான்ஸ்கிரஸர், நீ மீறுகிறவன். மீறுதுன்னு என்னது? தேவன் ஒரு அமைப்பு வைக்கிறாரு, பழத்தை சாப்பிடக்கூடாது, அதுதான் அமைப்பு. இல்லைங்க கொஞ்சோண்டு கடிச்சிக்கிறேங்க, இல்லைங்க நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேங்க. அப்போ கடிச்சாதான் பாவம், இப்போ பார்த்தாலே பாவம். இன்டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இல்லைங்க ஐயா, எனக்கு கடிக்கலாம் தேவையில்லை, சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தாலே போதும், மனசு திருப்தி ஆகிடும். இன்றைக்கி நிறைய அமைப்புக்குள்ளே நம்ம அப்படி போகிறோம். ஏன்னா போகிறதுக்கு பயம், மாட்டிக்குமான்னு பயம், தெரிஞ்சிருமான்னு பயம், அதனால் சும்மா பார்த்துக்கிறது. தப்பு செய்யலை, பாவம் பண்ணல, நாங்கள் சும்மா பார்த்துக்கிறதில்ல. ஐயா, கலப்படத்தை கொண்டு வருகிறோம். இங்கே கொடுக்கப்படுகிற தலைப்பு டாபிக், அது சப்ஜெக்ட் பேர் என்னன்னா, பாவி, மீறுகிறவன். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே நாம் என்ன செய்ய முடியாதான்? இருக்க முடியாதான்? 19ஆம் வசனம் வாசிங்க. நியாயப்பிரமாணத்திற்கு தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. ஆமென். ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிற ஒரு இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. I now live in the flesh. I live by the faith of the Son of God who loved me and gave himself for me. Amen. நான் எப்படி இருக்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். I now live in flesh. மாமிசத்தில் நான் பிழைத்திருக்கிறேன். ஆனால் I live by the faith of the Son of God. தேவனுடைய குமாரன் என்கிறதான அவர் மேல் வைத்திருக்கிறதான விசுவாசம், உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிறதான அந்த அமைப்பை அறிந்து கொண்டு அவரை பற்றுகிறதான விசுவாசம். என்ன விசுவாசம்? எனக்காக மரித்தார், நான் இனி மறிக்க வேண்டியதில்லை. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம மேலே போக மாட்டோம், கீழே நின்றுக்கிறோம், ஒன்றாவதுலேயே இருக்கிறோம், ஏன்னா ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் நமக்காய் மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காய் மரித்தார். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? குமாரத்துவத்தை டிரான்சாக்ஷன் பண்ணுறாருங்க. அந்த குமாரத்துவத்தை நமக்கு கொடுக்கும்படியாக குமாரனான அவர் வந்து மரித்து நமக்கு அந்த பரிமாணத்தை மாற்றி கொடுக்கிறார். ஆகையினாலே அவரை அறிகிறதான, அந்த குமாரனை அறிகிறதான அந்த அறிவு, நானும் குமாரனாய் மாறுகிறேன், நானும் தேவனுடைய குடும்பத்திற்குள் வருகிறேன், நானும் தேவனோடு கூட இணைக்கப்படுகிறேன், கிறிஸ்துவோடு கூட. அந்த கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு அவருடைய குடும்பத்தில் ஒருவராய் மாறுகிறேன். அப்படி என்கிறதான ஒரு அமைப்பை நம்ம அறியாமல் இருப்போமானால் நம் தேவனுடைய அமைப்புக்குள் கடந்து செல்ல முடியாது. ஆகையினால் தான் சொல்கிறது, I am crucified with Christ, nevertheless I live. நான் கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டிருக்கிறபடியினாலே நான் வாழுகிறேன், இல்லாவிட்டால் வாழ முடியாது. அவரோடு கூட இணைந்திருக்கிறேன். அந்த என்ன காரியம் சொல்லுதுன்னா, அவரோடு கூட மரித்து அவரோடு கூட உயிர்த்தெழுந்து, அது என்ன சொல்லுகிறது என்றால், அவரோடு கூட எந்த அளவுக்கு ஒன்றாகிற ஒரு அமைப்பு, இருவராய் இராமல் ஒன்றாய் இருக்கிற ஒரு அமைப்பு. ஏன்னா அவரோடு கூட ஒன்றாய் சேருவோமானால் தான் ஒரு சரீரத்தின் அவயவமாய் நாம் மாற முடியும்.
இல்லைன்னா தலை தனியாக சரீரம் தனியாக இருக்கும். தலையாக கிறிஸ்துவோடு கூட நாம் சேரும் பொழுது அவர் போன மரணத்திலே, அவர் போன உயிர்த்தெழுதலே, அவர் போன சுதந்திரத்திலே நமக்கு பங்கு உண்டு. அவர் தலை, அவர் வேறங்க. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். அவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர் பண்ணார். நம்ம மாமிசங்க, நம்மளுக்கும் சோதனைகள் இருக்குது இல்லையா? இதெல்லாம் பொய், பிசாசு சொல்கிற பொய். ஏதேமில் வந்து பொய் சொன்ன மாதிரி நம்மகிட்ட சொல்கிறான் அவன். நீயும் மாமிசம் தானே, உனக்கு சூழ்நிலைகள் இல்லையா, உனக்கு குடும்பம் இல்லையா, உனக்கு பிள்ளைகளும் ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், சாப்பிடணும், ஞானமாக செய்ய வேண்டாமா? என்ன ஞானங்க ஐயா? நம்முடைய ஞானம்லாம் பைத்தியம் ஐயா. நம்முடைய ஞானத்தின்படி அவர் வேலை செய்கிறது இல்லை. அதனால்தான் ஞானம் இல்லாத பைத்தியங்களாக நம்ம எடுக்கிறேன். நம்ம ஞானத்தில் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கிடுங்களேன், அவருடைய ஞானம் வேலை செய்யாது. நம்ம இந்த ஞானத்திற்கு பைத்தியமாக மாறுவோமானால் அந்த பைத்தியத்தை எடுத்து அவர் ஞானி ஆக்குகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பலன், நம்முடைய திறமை, நம்முடைய திராணி, நம்முடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பைத்தியமாய் நாம் கருதுவோமானால் நாம் ஞானிகளாக்கப்படுவோம். இதெல்லாம் கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு நினச்சோம்னா அவருடைய ஞானம் நமக்கு பைத்தியமாக இருக்கும். ஆமென். சில நேரத்தில் நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலாக நம்ம பேச்செல்லாம் தந்திரமாக எப்படி போடணும், எப்படி எடுக்கணும், எப்படி வாங்கணும், எப்படி கொடுக்கணும், அதெல்லாம் தேறி இருக்கணும். ஏன்னா ஊழியத்தில் அனுபவம். ஊழியத்தில் நாங்கள் எத்தனை பேரை பார்த்துருக்குறோம், எங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிரின்சிபல் எல்லாம் அப்ளை பண்ணி அழகாக வெளியெடுத்துரும். தேவன் சொல்கிற, நீ பைத்தியமாவ. நாளை காலையில் என்ன இருக்கும் தெரியாது, நாளை காலையில் சாப்பாடு கிடைக்குமா தெரியாது. ஏன் பைத்தியமா நீ? ஆமாம் பைத்தியம்தான். ஏன்னா காலையில் ஏன்ச்சு அவனை மண்ணா தன்னால் வரும். எப்படிப்பா உனக்கு தெரியும்? நான் அவரை நம்பி இருக்கிறேன், நான் அவரை சார்ந்து இருக்கிறேன், அவர் என்னை நடத்துவார். எத்தனை நாளைக்கு நடத்துவார்? ஜீவனுள்ள வரை நடத்துவார். ஆனால் உனக்கு இன்றைக்கி ஏதாவது தெரியுதா? க்ளூவே கிடையாதுங்க ஐயா. 40 ஆண்டு நீ நடப்பேன் என்ற ஒரு க்ளூ இருக்கா? க்ளூலெஸ், பைத்தியமாய் இருக்க தேவன் அவருடைய வழியிலே நடத்துகிறார். கஷ்டம்தான் இல்லையா? மாமிச ரீதியாய் கஷ்டம். அதனால தான் அவன் சொல்கிறாரு, என்னுடைய ஆவி வந்து உன்னை சகல சத்தியத்திலும் வழி நடத்தும். அந்த ஆவி நம்மை நடத்த வேண்டுமானால் நம்ம பல கலப்படத்தில் இருந்து ஆவி வந்து பார்த்துட்டு போயிடும். ஓ, இது நமக்கு ஏற்ற ஒரு அமைப்பு கிடையாது. அந்த ஆவி வந்து அமைக்கணும்னா தேவன் ஊதும் பொழுது அந்த தேவனுடைய ஜீவன் வந்து அந்த சரீரத்திற்குள் போக அவர் என்ன பண்ணியிருந்தார் தெரியுங்களா? அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தை கொடுத்திருந்தார். அவருடைய சாயலையும் ரூபத்தையும் பெற்றிருந்த அந்த மாமிசம் அவருடைய ஆவியை கேப்சர் பண்ணிக்கிச்சு. நீங்கள் சாயலையும் ரூபத்தையும் பெற்றிருந்தால் தான் அவருடைய ஆவி வந்து உங்களை ஆட்கொள்ளும். அதற்கு தேவையான ஆயத்தங்களை தான் அவர் பண்ணுகிறார். ஏன் ஐயா அவர் களிமண் எடுத்து ரூபத்தை கொடுக்கணும்? கீழேயே மண் இருக்க, மனுஷனை உருவாவு அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல. அப்படின்னா எந்த மாமிசம் எந்த மண் அவருடைய ஜீவனை உட்கொள்ளும் என்று தெரியாது. அவர் அதுக்கு ஆயத்தப்படுத்துகிறாரு, சாயலை கொடுக்கிறாரு, ரூபத்தை கொடுக்கிறாரு, எல்லா அமைப்பு ஏற்படுத்தினவருக்கு அவர் ஜீவனை ஊதுகிறார். இன்றைக்கு அந்த ஒரு அமைப்பு இல்லைனா, அந்த ஒரு கட்டுமானம் இல்லைனா இன்றைக்கு அந்த ஆவி நம்மை ஆட்கொள்ளாது. நம்ம ஒப்பு கொடுக்காம அர்ப்பணியாமல் நம்ம வரட்டும் ஆண்டவரே வரட்டும், வராது. எதை கட்டணுமோ அதுதான் கட்டணும். இடிந்து போனதெல்லாம் கட்டி கொண்டு இருக்கக்கூடாது. உடைந்து போனதெல்லாம், கலைந்து போனது, அந்த சீசன் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதை பிடிச்சி வச்சிட்ருக்குறோம். இல்லை, பலவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. படிங்க 21ஆம் வசனமும் படித்து முடிச்சிருங்க. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, I do not frustrate the grace of God. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால், ஆமென், உன்னுடைய அமைப்பின்படி இவைகள் எல்லாவற்றையும் நீ சம்பாதித்துக் கொள்வாயானால், நீ யூதனாய் மாறுவதன் மூலமாய், யூதனுடைய பிரமாணங்களை செய்வதன் மூலமாய், அந்த அமைப்புகளை கொண்டு வருவதன் மூலமாய், இதன் மூலமாய் பல அமைப்புகள் மூலமாய் நீ நீதியை நீ நடப்பிக்க முடியுமானால், பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை
இந்த பூமிக்கு அனுப்பினார்? முடியாத ஒரு காரியம். தேவன் மனிதனாக முடியாது. சர்வ வல்ல நித்தியமான தேவன் மனிதனாக முடியாது. ஆனால் மாமிசமான அவருடைய குமாரனை இந்த பூமியிலே மாமிசமாய் அனுப்பி அந்த ஒரு அமைப்பை அவர் கொண்டு வந்து மனுஷனுக்கு அவர் கொடுக்க, அப்படிப்பட்ட ஒரு பெரிதான ஒரு பரிமாணத்தை அவர் செய்ய, இந்த அமைப்பு பிசாசானவனுக்கு தெரியாமல் போச்சு. அவனுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, ஒரு குமாரனை அனுப்பினார், வந்த முதல் குமாரனையே நான் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் வருதெல்லாம் பாவகுமாரன் தான். அப்படி இருக்க இனிமேல் எங்கேயா உங்களுக்கு வாய்ப்பு, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்தான். ஆனால் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தன்மை அவனுக்கு தெரியவில்லை. அவர் எப்படி வந்தார் பாருங்க, நித்தியமான வித்தை கன்னிகையான மரியாளுடைய வயிற்றிலே வைத்தார். இந்த அமைப்பு அவனுக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவன் மாமிசமான அமைப்பே பார்த்துட்டு இருக்கிறான். நான் எல்லா அமைப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டேனே, மாமிசமான ரீதியில் வேலை செய்ய மாமிசோன்னு இன்னைக்கு இனிமேல் ஒன்று வந்தால் அதற்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி முதல்லையே நான் போட்டு முடிச்சிட்டேனே, இதுக்கு மேலே எப்படி நடக்க போகுது? ஆனால் தேவன் வைத்திருக்கிற நித்திய தன்மையை பாருங்க. அவருடைய வித்தை மரியாளுடைய வயிற்றுக்குள்ளே வைத்தார். அந்த மாமிசம் தேவனுடைய குமாரத்துவத்தை சுமந்து வந்தது. கொலோசியர் 2:9 சொல்லுகிறது, தெய்வத்துவத்தின் சகல பரிபூரணத்தையும், அப்படியேனால் தெய்வத்துவம் என்று சொல்லும் பொழுது திரியேகத்தினுடைய சகலவற்றையும் மாமிசமான அவருக்குள் வைத்து நமக்கு அவர் பரிசாக கொடுக்கப்பட்டார். அந்த பரிசை என்ன பண்ணுகிறோம்? நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்போ இவர் என்ன சொல்றாரு? இப்படி அனுப்பப்பட்டதான அந்த நீதியை, அந்த கிருபையை நீ விருதாவாக்கி விடுவாய். ஃப்ரஸ்ட்ரேட் அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்த முடியாமல் அது கஷ்டப்படும். உன்னுடைய வாழ்க்கையிலே வர முடியாமல் கஷ்டப்படும். ஃப்ரஸ்ட்ரேட்னா அதுதான் அர்த்தம். ஒரு டிப்ரெஷன், போக முடியல, செயல்படுத்த முடியல, பலன் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஆனால் உள்ளுக்கு போய் செயல்பட முடியல. அப்படிப்பட்ட நிலையில் என்ன ஆகுது? ஃப்ரஸ்ட்ரேஷன், சோர்வு. ஏன் நடக்க மாட்டேங்குது? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் சோர்வு. ஏன் நடக்கலை? தேவன் பெரியவராச்சு, ஜோம் பண்ணுறோம், ஃபாஸ்டிங் எடுக்கிறோம், ஆனாலும் நடக்கலை பிரதர். நடக்காதுன்ற பட்சத்தில் ஜபத்தை மாற்றிடுறோம். நான் வாட்ச் பண்ணின்னு தாங்கிறேன். போன மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஜபம் வேற மாதிரி இருந்துச்சு. 5ஆம் தேதிக்கு அன்னைக்கே ஜபம் மாறி போச்சு. ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அதுக்கு முன்னாடி இவங்க சித்தம் சொல்லின்னு இருந்தாங்க. 5ஆம் தேதிக்கு அப்புறம் ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். என்னையா இது? எனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த ஜெபம் முதல்ல ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் ஜெபம் பண்ணியிருக்கலாமே. இதுதான் ஆண்டவரே வரணும் அப்படின்னு சொன்னது. 5க்கு மேலே எது வந்தாலும் பரவாயில்ல, தேவன் நடத்துவார். ஆமாம், அதுதான் உண்மை. என்ன இருந்தாலும் அவர் நடத்துவார். அதனால் எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது தேவனுடைய சபை, அவருடைய அமைப்பின்படி கட்டப்படுகிறது. இதற்கு விரோதமாய் ஒருவரும் நிற்க முடியாது. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே நாம் இருக்க வேண்டும். இந்த ஒரு துல்லியத்திலே நாம் கட்ட வேண்டும். ஏன்னா தேவனை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணக்கூடாதுங்க. அவர் கிருபை நமக்கு தயவாய் கொடுக்கப்படுகிறது. அவருடைய கிருபை இலவசமாய் நமக்கு அளிக்கப்படுகிறது. இப்போ இலவசமாய் கொடுக்கப்படுகிற அந்த கிருபையிலே நாம் வாழுகிற ஜனங்களாக இருக்கணும். அதை பெற்றுக்கொண்டு, அதை அனுபவித்து கொண்டு, அதிலே ஊர்ஜிதமாய் வாழுகிற ஒரு ஜனங்களாக இருப்போமானால் தேவனுடைய பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய முழுமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண முடியாதுங்க ஐயா. அதுதான் அவன் சொல்கிறாரு, என்னுடைய சபை நான் கட்டுவேன். இன்னைக்கு நம்மலாம் தியானிக்கணும். ஒவ்வொரு நிலையிலும் என் குடும்பத்தில் அவருடைய அமைப்பு இருக்கிறதா? என் வாழ்க்கையில் அவருடைய அமைப்பு இருக்கிறதா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய அமைப்பு இருக்கிறதா? முதல் ஊழியம் நம்ம குடும்பத்துக்கு தான் செய்யணும். ஃபஸ்ட்டு ஊழியம் குடும்பத்துக்கு. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் மனைவி வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் தேவனுடைய அமைப்பு முழுசாக வந்துச்சா? அந்த அமைப்பு முழுசாக வந்துச்சுன்னா அது எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுங்க. எல்லாரையும் தன் வசமாக இழுக்கக்கூடிய திறமை உடையது.
ஏன்னா எந்த அளவுக்கு நாம் நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்குறோமோ அந்த அளவுக்கு தேவன் நிரப்பப்படுகிறார். நம்முடைய மாமிச தன்மையில், நம்முடைய பலத்தில், நம்முடைய காரியங்களிலே நாம் கட்டுவோமானால் தேவனுடைய பரிபூர்ணத்தை நம்மால் பார்க்கவே முடியாது. அந்த சபைக்கு தான் அவர் பரலோகத்தின் திறவுகோலை கொடுக்கிறார். ஆமென். பரலோகத்தின் திறவுகோலை பெற்று நாம் தேவனுடைய அமைப்பை பூமியிலே கொண்டு வர முடியும். காணக்கூடாததை காணக்கூடியவர்களாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். காணக்கூடாத எல்லாத்தையும் மாற்றத்துக்கு தான் நம்ம வச்சிருக்கார். ஆமென். என்னென்ன நீங்கள் காண முடியாது? சுகம் காண முடியாது, ஐஸ்வர்யம் காண முடியாது, ஆசீர்வாதம் காண முடியாது, நன்மை காண முடியாது. அப்போ எப்படி தாங்க பார்க்க போகிறோம்? அதுக்கு தாங்க பரலோகம் போகலான்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம அந்த அமைப்பில் தான் உட்காந்துருக்கோம். இது எதுவுமே இங்கே கிடைக்காதுங்க ஐயா. பூலோகத்தில் எல்லாம் வருத்தம் தான், வேதனை தான். அதனால சீக்கிரமாக பரலோகம் போய்டும். ஓகே, நம்மெல்லாம் ஒரே அடியாக போயிடுவோம், சீக்கிரம் அங்கே போய் சேர்ந்துடும். இல்லை, இது எல்லாத்தையும் மாமிசமான ரீதியிலே வச்சார். அப்படின்னா அவரை விசுவாசிப்போமானால் அந்த ரீதிகள் எல்லாம் நமக்குள்ளே இன்றைக்கே வரணும். தேவனுடைய பரிபூர்ணம் இன்றைக்கே வரணும். தேவனுடைய முழுமை, தேவனுடைய பரிபூர்ணமான அம்சங்கள், அதான் பரலோகத்தின் திறவுகோலை அந்த சபைக்கு கொடுப்பேன்றார. ஏன்? பரலோகத்தின் திறவுகோல் பூமியிலே நீ கட்டும்படியாய், கட்டவிழ்க்கும்படியாய் அந்த அதிகாரத்தை நான் கொடுப்பேன். ஏன்னா உனக்கும் பரலோகத்துக்கும் அலைன்மெண்ட் சரியாக இருக்குது, பாஸ்கோடு சரியாக இருக்கிறதுனால நீ என்ன போடுறியோ அங்கே கரெக்டாக நடந்துடும். ஏன்னா எனக்கு தெரியும் நான் எதை கட்ட வேண்டும், எதை கட்டவிழ்க்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவின் அமைப்பிலே நாங்கள் எல்லோரும் அமைந்திருக்கிறதுனால எங்களுக்கு அந்த திறவுகோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய அமைப்பின்படி கட்ட நம்மை அர்ப்பணிப்போம். எழும்பி நின்று நாம் ஜெபிப்போம். இந்த காலை வேளையிலே நம்மை அர்ப்பணிப்போம். தேங்க்யூ ஃபாதர். ஒப்பு கொடுப்போம். பெரியமானவர்களே, தேவன் போதுமானவராய், மிகுதியானவராய், நல்லவராய் நம் மத்தியிலே அவர் காணப்படுகிறார். தேவனுடைய அமைப்பின்படி கட்டப்பட முடிந்தவைகள், இல்லாதவைகள், மாமிசமானவைகள், தேவன் இல்லாத அமைப்புகள் ஏதோ ஒரு நிலைப்பாடுக்காக, லாபத்திற்காக, நம்மை பெரிதாக்கி கொள்ளும்படியாக, நம்மை திறமைசாலிகளாய் காட்டும்படியாக, நம்மை வல்லுனர்களாக காட்டும்படியாக அல்ல, நம்மை நாம் தாழ்த்தி, நம்மை நாம் அர்ப்பணித்து தேவனுடைய அமைப்பை, ஆண்டவரே நீ சொல்லும் நான் கேட்கிறேன், நீர் கட்டும் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை உருமாற்றும் ஆண்டவரே, என்னுடைய உருவை குலையச் செய்யும், உம்முடைய அமைப்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். அந்த கிறிஸ்துவின் அமைப்பு எனக்குள் வரணும் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை நடத்தும், நீர் என்னை கொண்டு செல்லும் அப்பா. நம்முடைய ஜெபம் இதுவாக மாற வேண்டும். ஊழியர்களே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாஞ்சை, தேவன் என்னை நடத்துகிற இந்த வெளிப்பாட்டிலே பட்டணமாய் நாம் எழும்ப வேண்டும். ஏன்னா இது ஒரு மனிதனுடைய காலம் அல்ல, இது சபையின் காலம். நாம் கூடி நின்று பட்டணத்தின் தலைவர்களாய், பட்டணத்தின் காவலாளிகளாய், தேவனுடைய பிள்ளைகளுடைய காவலர்களாய் ஒன்று சேர்ந்து தேவனுக்காய் நிற்க, அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்ட, அவருடைய அமைப்புகள் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா அமைப்புகளிலும் வர, நம்முடைய குடும்பம், பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா ரீதிகள், எல்லா வேலைகள், எல்லா தொழில்கள், எல்லாவற்றிலும் தேவனுடைய அமைப்பு காணப்பட, கிறிஸ்துவின் அமைப்பை கொண்டு வர பிரயாசப்படுகிற, அர்ப்பணிக்கிற ஜனங்களாய் நாம் இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஃபாதர். சர்வ வல்ல தேவனே, இந்த காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுகிறீர், நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறீர். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும், மாற உதவி செய்யும், அதிலே பலனடைய உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக.
எங்களோடு கூட பேசுவீராக. இந்த நாளிலே விதைகளாய் விதைக்கப்பட்ட ஒரு சில வார்த்தைகள் மாத்திரமல்ல, தொடர்ந்தேச்சியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும், எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. நித்தியமான வார்த்தைகளை கொண்டு பேசும் அப்பா. நீர் எங்களோடு கூட இடைப்பெறும், எங்களை உருவாக்கும், உருமாற்றும். பரிபூர்ண தன்மைக்கு நேராக எங்களை கொண்டு செல்லும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பங்களை, எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை நீர் வழி நடத்தும். உம்முடைய மகிமையினால் நாங்கள் விளங்க, உம்முடைய மகிமையை பிரதிபலிக்க, உம்முடைய கிருபையிலே வாழுகிறவர்களாய் நாங்கள் வாழ இந்த பூமியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்தும், கொண்டு செல்லும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.